அதோடைய அளவுகோலுங்கிறது வந்து நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். உதாரணத்துக்கு நீங்க ஒரு 1/2 ஏக்கர் வீதம் கணக்கு பண்ணீங்கன்னா ஒரு எப்படி சொல்றோம் 0.25 ஹெக்டர் அப்படிங்கிறனா ஒரு ஹெக்டருக்கு 2.5 ஏக்கர். 0.25 அது 4 வகுத்தீங்கன்னா ஒரு அது அந்த குளத்தினுடைய அது போதும் நார்மலான சைஸ். அதான் கரெக்டான இதுவும் கூட. நம்ம கொடுக்குற மினரல்ஸ், நம்ம அது கொடுக்குற விடுற சீடுல இருந்து அது கூட ஆக்சிஜனுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த விகிதம் வந்து சரியா இருக்கும். ஒரு 1/2 ஏக்கர் அந்த சைஸ் கரெக்டான இது. ஆழம்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6 அடி வாட்டர் லெவல்னு சொல்லுவோம். அது வந்து சராசரியா எல்லா பகுதியிலும் 6 அடி இருக்கணும். ஃபனல் டைப்ல நம்ம குளத்தை வடிவமைக்கணும். அதாவது நம்ம கொடுக்குற இறால் தீவனங்களோட கழிவுகள் வந்து நடுவுல வந்து சேர்ந்துடணும். அப்ப சேரும் பட்சத்துல நமக்கு சுத்தி இருக்கிற அந்த ஃபீடிங் ஏரியா, அதாவது நம்ம ஃபீடிங் ஏரியான்னு சொல்றது வந்து இறாலுக்கு தீவனம் அளிக்கக்கூடிய இடம் வந்து ஃப்ரீயா இருக்கும். தீவனத்தை மட்டும் எடுக்கும், அந்த கழிவுகளை எடுக்காது. ஏன்னா இது தரை சார்ந்து வாழ்றது. அப்படிங்கிற பட்சம் தரையில போய் விழுகையில தான் அந்த தீவனத்தை எடுக்கும். அப்ப அந்த பகுதியை சுற்றுலவு ஃபனல் டைப்ல நம்ம குளத்தை வடிவமைக்கணும். ஒரு குளத்துக்கு சராசரியா 6ல இருந்து 7 அடி ஆழம் இருக்கலாம். ஆனா கரை நம்ம கட்டுறது ஒரு 9 அடி ஹைட்ல கட்டிக்கிட்டோம்னா நமக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் இலகுவா இருக்கும், ஸ்ட்ராங்கா இது பண்றதுக்கு.